வடபகுதி தலைவர் வந்து அவர்கள் எங்களை கைவிட்டாங்களால் வாழையிலான்னு சொல்லிக்கணும். கலவரத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் யார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாங்கள் தேடி புரிஞ்சு கொண்டு படிக்கணும் சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் தமிழரசு கட்சிகளையும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. சாணக்கியனும் கைது செய்யப்பட வேண்டும். பாலியல் குற்றச்சாட்டுகள், இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இராணுவத்தினர் மேலே முன்வைக்கப்படுது. அது உண்மையிலே இராணுவத்தினர் விரும்பி செய்யல. பட்லந்து வதை முகாம் போன்று வடக்கிலேயும் பல வதை முகாம்கள் இருந்தன. வடக்கு கிழக்கிலே அல்லது இலங்கையிலே நடந்த மனித உரிமை மீறல்களை கூட விசாரிப்பதற்கு பெற்ற அரசாங்கம் தயாரில்லை. அவர்கள் அதை தாங்கள் நேற்று அறிக்கை விட்டிருந்தோம். தாங்கள் இந்த ஒருதலை பட்சமான முடிவை எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அமைச்சர் எம்பிட்ட சொல்லுங்க, நல்ல விடயங்களை கதை கேட்கல. டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி, ஆனா அங்க குடிகாரர் கூட. அதோட எங்க அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறீங்க, மத்திய மாநிலத்தில் இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குடியாரர் இப்ப கூடி போயிட்டாங்க. அப்படியும் சொல்லிக்கொண்டே உள்ளதையும் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த வாக் லிஸ்ட் வெளியால வேற டெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் மேடைகளில் பல விமர்சனங்களை முன்வைக்கிறது வழக்கம். அந்த வகையில் இப்போ புதிதாக அமைத்துள்ள கூட்டணி, அதாவது வந்து பிள்ளையான் அவர்களுடைய கூட்டணி, பிள்ளையான், வியாழேந்திரன், கருணாமன் போன்றவர் சேர்ந்து அமைத்த கூட்டணியினர் வந்து இந்த தங்களுடைய விடயங்களையும் அடுத்த ஏனைய அரசியல் கட்சிகளில் இருக்கிறவர்களையும் பொது மேடைகளில் தொடர்ந்து விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த வகையில் பிள்ளையான் அவர்கள் கூறுகின்ற பொழுது எந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிறப்பால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் தான், ஆனால் எங்களுக்கு அடிப்படையில் இந்த எங்களோட கைகளில் வந்து ஆயுதங்கள் திணிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் விரும்பி வேண்டையில்லை என்று அவர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் நாங்கள் விரும்பி தூக்கல, எங்களுக்கு இதுகள் திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிட்ட கல்குடா தொகுதியின் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர் அறிமுக நிகழ்வு ஒன்றில் கருத்தறிவிக்க தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று வடபகுதி தலைவர் வந்து அவர்கள் எங்களை கைவிட்டாங்களால் வாழையிலான்னு சொல்லிக்கணும். அது உண்மையால் ஒரு தவறான விடயம். அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஆட்கள் வந்து எங்களுடைய இந்த கூட்டணி தொடர்பை பார்க்கின்ற பொழுது கொதிநிலையும் அடைஞ்சிருக்கின்றார். அவர்கள் வரலாற்றை புரட்டி போட பார்க்கின்றார்கள். மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அவர்கள் நிற்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் நஞ்சூட்ட வேண்டுகின்றார்கள் என்ற விஷயத்தான் அவர் நிற்கிறார். அவர் என்ன விஷயத்தை சொல்ல வாரார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த அவர்கள் வந்து இளைஞர்களை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார்கள் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை கலவரத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் யார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாங்கள் தேடி புரிஞ்சு கொண்டு படிக்கணும் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் பல தலைவர்களை உருவாக்கிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு துவக்கல இயந்திரத்துக்குரிய சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தந்ததும் அந்த நெருப்பு தான் என்கின்ற பொருள்பட பல விமர்சன அடிப்படையான பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இவருடைய இந்த கருத்து தொடர்பான பல விமர்சனங்கள் வளர்ந்திருக்கின்றன. கிழக்கு அரசியல் பரப்பில் இப்போ பிள்ளையானோட சேர்ந்து பயணிக்கிற கருணாமன் வந்து சாணக்கியன் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மட்டக்களப்பில் இன்றைக்கு வந்து சமகால அரசியல் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்க அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து அவர் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்றா, சிறந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இந்த நாட்டில் வந்து ஊழல்வாதிகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தன்னுடைய உரையின் பொழுது கூட இந்த ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பொருளை பேசியிருந்தால் அதை இவர் இதில் மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியனும் கைது செய்யப்பட வேண்டும். அதாவது வந்து இப்போ ஊழல்வாதிகளை கை செய்யணும், ஆகவே சாணக்கியனை கை செய்யணும் என்று அவர் சொல்கின்ற பொழுது சாணக்கியனும் ஒரு ஊழல்வாதி என்கின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் புலப்படுத்துகிறார் என்கின்ற பொருள்படத்தான் அந்த கருத்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் தமிழரசு கட்சிகளையும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. அது இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு தெரியாது. ஆகவே கிழக்கு மாநிலத்தை விட்டுக் கொடுக்கின்ற விலை போன்ற விடயத்தில் பொதுமக்கள் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது, இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு நடக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த பழிவாங்குகிற அரசியலில் ஈடுபடுற ஆக்களை கைது செய்யணும் என்ற ஒரு பொருள்பட அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அவரை கைது செய்கிறது அவரை எளிதான விஷயம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த அதாவது வந்து இந்த ஊழல்வாதிகளை கைது செய்யணும் என்ற ஒரு விடயப்பரப்பில் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கணும். அந்த வகையில் ஊழல்வாதியாக இருக்கின்ற சாணக்கியன் அவர்களையும் கைது செய்யணும் என்று சாணக்கியன் ஒரு ஊழல்வாதி என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார்.
அதாவது இனங்களுக்கு இடையில முரண்பாடுகள் இங்கே தோற்றுவிக்கப்படுது. அந்த முரண்பாடுகள் கழிஞ்சு நாங்கள் ஒரு புதிய ஒரு யுகத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் இவர்கள் எடுத்து சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த பிள்ளையான் கருணா கூட்டணிகளில் வந்து பேசப்படுற விடயம் என்னென்னா, இவர்கள் ஒரு பிரிவினைவாதத்தை வடக்கு கிழக்கு பிரிவினைவாதத்தை விதைக்கின்றார்களா என்கின்ற ஒரு விமர்சனமும் இப்போ மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய அரசியல் மேடைகளில் அரசியல் பிரச்சார மேடைகளில் தொடர்ந்து வடக்கு கிழக்கு என்கின்ற இந்த பிரிவினைவாத அரசியலை தான் செய்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் உதய கம்மன்பில் அவர்கள் இந்த பயணத்தடை தொடர்பான ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்த இராணுவ தளபதி கடற்படை தளபதி போன்றவர்களுக்கு இந்த பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு விடய பரப்பில் வந்து பேசியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இராணுவத்தினர் மேலே முன்வைக்கப்படுது. அது உண்மையிலே இராணுவத்தினர் விரும்பி செய்யலை. மஹிந்த ராஜபக்சேனுடைய அதாவது வந்து அப்போது ஜனாதிபதியாக இருந்தவருடைய ஒரு விடயப்பரப்பில் தான் அவர்கள் செய்யப்படுகிறார். அவருடைய உத்தரவின் பேரில் தான் அவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறார்கள். அவர்கள் மேலே நாங்கள் முழு பழியையும் தூக்கி போடக்கூடாது. இந்த அரசாங்கம் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் என்று நாங்கள் பார்த்தோன்றிருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இதற்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்கலை. இவர்கள் எடுத்த நிலைப்பாடு எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காகத்தான் செயற்பட்டார்களே ஒழிய அவர்கள் விரும்பி இந்த போர் சூழலில் ஈடுபடலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவருடைய கருத்து இந்த நிலைப்பாட்டில் இருக்க புலம்பெயர் அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் வந்து இந்த இனப்படுகொலைக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரணும், இல்லை இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை நடத்தணும் என்று இன்று வரையிலுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியல் பிறப்பில் இயங்குறவர்களும் சரி, இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவர்களும் சரி, அந்த சமூகத்தில் இருக்கிறவர்களும் சரி, தொடர்ந்தும் சொல்கிற விடய பிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த சர்வதேச விசாரணை தான். அண்மையில் சர்வதேச விசாரணைக்குரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டைத்தான் பல அரசியல் கட்சி பிரமுகர்களே சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த பயணத்தடைக்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் காட்டியிருந்தார்கள். அதில் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயணத்தடை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம்தான். எங்களுக்கு வந்து தாமதித்தாவது எங்களுடைய விடயங்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றத ஒரு விடயப்பிறப்பில் அவர் பேசியிருந்தார். அந்த பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆகவே இப்படியாக பல ஆதரவுகள் இந்த பயணத்தடை குவிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தென்னிலங்கையிலிருந்து சிலர் இதற்கு எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பட்லந்து விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்லந்து வதை முகாம் போன்று வடக்கிலேயும் பல வதை முகாம்கள் இருந்தன. அதை விசாரிக்கிறதுக்கு அரசு இன்னும் தயாராக இல்லை. அது தொடர்பான விடயங்களை வந்து உடனடியாக அரசு விசாரிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுகங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக பலரும் பேசியிருந்தார்கள். அதில் தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த முறை ஓட்டர் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர்கள் கொண்டு குடியமர்த்தப்பட்டார்கள். ஓட்டர்ஸ் லிஸ்டில் வந்திருக்கிறது 150க்கும் மேற்பட்டார்கள். அதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த கீழ்மல்வத்துறை அத்திட்டம். எங்களோட வவுனியா வடக்கு பறை போவதற்கு காரணமாக இருந்தது தண்ணி கொண்டு வர திட்டம். என்ன தண்ணி கொண்டு வர திட்டம்? எல் வலயத்தின் ஊடாக ஒரு கோடி தண்ணி கூட வவுனியா வடக்குக்கு வருகிறது. ஆனால் எங்களுடைய நிலம் மறைக்கப்பட்டு இன்றைக்கு அங்கு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பிரதேச செயலாளர் பிரிவு இந்த பேரினவாதிகளுடைய நன்மைக்காக 3 மாவட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? வவுனியால வாக்கு போடுங்கன்னா அவர்களுக்குரிய கச்சேரி முல்லைத்தீவு, டெலிபோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னா அன்றாவது இலங்கையில இப்படியான ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு இல்லை. 3 மாவட்டங்களால் கையகப்படுத்த அல்லது நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு எங்களோட வடக்கு மாகாணத்தில் இருந்தது. வெளியோயா மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு. இதே நிலைமை செட்டிகுளத்துக்கு வாழ்வதற்கு கனகாலம் இருக்காது. நாங்கள் எங்களுடைய மக்கள் இவர்களை விளங்கி தங்களுடைய வாக்குகளை அளிக்காமல் விட்டால் செட்டிகுளத்துக்கும் மதவாசிக்கும் இடையில ஒரு புதிய பிரதேச செயலாளர் பிரிவு உருவாகும். அதற்குரிய ஆயத்தம் நடந்து விட்டது. அதுதான் திரும்பவும் தண்ணி பிரச்சனை. அது என்ன தண்ணி என்று சொன்னால் கீழ் நல்வத்தோயா திட்டம்.
இந்த கீழ்மன்வ தொழிலாளர் திட்டம் என்பது பணம் போட்டு காட்டுகிறார்கள். எங்களுக்கு நிறைய பிரயோசனமான திட்டம். அந்த திட்டத்தை நேர்மையாக மக்கள் நலனுக்காக நடைமுறைப்படுத்தினால் அது நல்ல திட்டம். ஆனால் இந்த திட்டங்களுடைய பேரில் எங்களுடைய மாவட்டத்தின் குடிப்பரம்பரை மாற்றுகின்ற செயற்பாடு இருந்த அரசாங்கங்களும் செய்வது, இந்த அரசாங்கமும் செய்கிறது. இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுங்கன்னா, இந்த புதிய அரசாங்கம் ஒருக்கா சப்போர்ட் பண்ணி பார்ப்பது வேற சப்போர்ட் பண்ண இன்றைக்கு என்ன நடக்குதுன்றது நிறைய பட்டியல் இருக்கிறது சொல்லுவது. இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கிலே அல்லது இலங்கையில நடந்த மனித உரிமை மீறல்களை கூட விசாரிப்பதற்கு பெற்ற அரசாங்கம் தயாரிங்க. உங்களுக்கு தெரியும், அண்மையில 4 பேரை பிரித்தானியா தடை செய்வது எங்களுடைய கட்சியின் யுத்த குற்றங்களிலே, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களிலே ஈடுபட்டு ஆதாரத்தோடு இருக்கின்ற இந்த குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட பலரில் 4 பேருக்கு பிரித்தானியா தங்களுடைய நாட்டுக்கு வாழ்றதுக்கு தடை விதித்திருக்கிறது. அந்த 4 பேரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் புதுசாக இந்த அரசாங்கம் அவர்கள் அதை தாங்கள் நேற்று அறிக்கை விட்டிருந்தோம், தாங்கள் இந்த ஒருதலை பட்சமான முடிவை எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தமிழ் பேசும் பட்டலந்தையை பற்றி கணக்க கலவருது. மிக பாரதூரமான கொடுமையான ஒரு குற்றச் செயல் பட்டலந்தையில நடந்தது. அது பட்டலந்தையில மாதிரி நடக்குது. அதை போல எத்தனையோ ஆயிரம் பட்டலந்த முகாம்கள் வடகிழக்கு மாகாணத்திலே கடந்த 30 வருஷமாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சில இடத்துல இப்ப இயங்குகிறது. இன்றைக்கு நேற்றொரு பட்டியல் பார்த்தேன், இந்த இராணுவத்திடம் நேரடியாக கையளிக்கப்பட்டவர்கள் கூட இங்கே தெரியாது. அதை விசாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை என்று சொன்னால், இதுவரையிலே வந்த அனைத்து வெளிநாட்டு அமைச்சர்களும் மனித உரிமை ஆணையத்துக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த மனித உரிமையிலே கரிசனை கொண்ட நாடுகளுக்கும் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதில தான் இப்ப இந்த அரசாங்கம் சொல்லுது. இதே ஒரு அடையாளம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுடைய காதுகளுக்கு இனிப்பை நாட்டுல தேனை பூசி போட்டு தூசணம் பேசினா அது தூசணம் தான். நாட்டுல தேன் இருந்தா போல பேசுற தூசணம் நல்ல வார்த்தையாக வராது. இவர்கள் இப்போதைக்கு நாட்டுல தேனை பூசி இருக்கிறார்கள் என்றதை நான் சொல்லிட்ட அவர்களுடைய செயற்பாடுகளில் இருந்து மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம். இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கால அவகாசத்தை வழங்குகிறோம். எப்படி கால அவகாசத்தை வழங்குகிறோம்? அவர்கள் ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஒரு நாட்டை தானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மஜிக் செய்ய முடியாது. அவர்களுக்குரிய காலம் வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் உரிய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாட்டை ஒரு மனித உரிமைகளை மதிக்குகின்ற ஒரு நாடாக கொண்டு வருவதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் மீறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய சூழல் வரும். அந்த வகையில் இன்றைக்கு கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது. அதில் பல விடயங்கள் பேசப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த கல்முனை குளத்தை 2 அடி உயர்த்தி அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் அதனை இன்னுமே முன்னெடுக்காமல் இருக்கிறோம் என்று அது தொடர்பான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணொரி குளம் தேவன்கட்டு குளத்தை இணைத்து அபிவிருத்தி செய்வதன் மூலமாக மேலதிகமாக 600 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சியை செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. இப்படி பல விடயங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இதில் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், ரஜீவன், இளங்குமரன், அர்ஜுனா பலரும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அது தொடர்பான காணொலியையும் நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். 5 வரைக்குமான பாதை 5000 மீட்டருக்கு வரப்போதா, புறம்பான நிதியாக வரப்போதான்னு எனக்கு கிளியர் இல்லை. நான் சேமனோட பேசினேன். பாஸ்கரன் அவர்தான் சேமனோட கிளியராக கருத்துறேன். அவருக்கு கிளியர் இல்லை அந்த விஷயத்தில். நல்லது தலைவர் என்னென்னா அதை சொற்கொழிதான் விஷயமாக எடுத்து தலைவராயங்கட்டு சந்தியில் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணினாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆடியன்ட்டு சொல்லக்கூடிய பாருங்க. மற்றது இந்த உருத்திரபுரம் அந்த முருகன் கோயில் வீதி
வெள்ளுக்காடு வீதி இருக்குதாங்க, அது கிழவனும் கிடக்கல சீராதையா, அதில் பறிச்சா கிழவன் இருக்கு, அதை இப்போ கனகாலமாக எடுக்கு சத்தியபுர வீதி அதுவும் கொடுத்துறாங்க. அந்த கிழவனையாவது போட்டு இப்போதைக்கு அதை மெயின்டைன் பண்ணி விடுக்கணும். எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ல கட்டாயம் டயர் தான் போடலாம், கிராவல் ரோட்டாவே செய்யலாம், அவையில் செய்யலாம், அவையில் ப்ரொவிஷனல் அது இருக்கு. அந்த உள்தூரம் வடக்கு அந்த வெள்ளுக்காட்டு வீதி சுந்தர பயணம் செய்யலாம், ஆனால் கூட குடும்பம் இருக்காது. உங்களோட மேலுக்கு டிஎஸ்பிபி அதெல்லாம் செய்யலாம். இதுக்குரிய இதை வந்து மினிஸ்ட்ரியோட நீங்கள் மற்றபடி நாங்கள் அமைச்சர் மட்டும் எம்பிட்ட சொல்லுங்க, நல்ல விடயங்களை கதை கேட்கல பூரணமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அதிகாரியோட சண்டை பிடிச்சு சதாகாலம் இது சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு 76 ஆண்டுகளாக. அப்ப புதிய சட்டம் உள்வாங்கணும், மக்கள்கிட்ட கருத்துக்களை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுதான். எப்பவுமே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களை தான் சொல்றேன். அதை ஏதோ ஒன்று காண்டி குளர வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லா ரஜீவன் நடத்தின எல்லா டிசிசி மீட்டிங்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல வடிவா நடத்தி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆள் வந்து சும்மா தேவையில்லாம கட்டி ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செறிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இருக்கு. மற்றது உங்களுக்கு முக்கியமா தெரியும், கிளிநொச்சி நகரம்ன்றது எங்கள்ட இலங்கையிலேயே ஜிடிபி குறைஞ்ச நகரம்ன்றது, க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி. ஆனா அங்க குடியாரர் கூட. அதோட எங்கள்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறீங்க, மத்திய மாநிலத்தில் இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்க குடியாரம் இப்ப கூடி போயிட்டாங்க. அப்படியும் சொல்லிக்கொண்டே உள்ளதையும் கொடுத்துருக்கீங்க. எப்ப இந்த வார் லிஸ்ட் வெளியால வேற ஆனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற கூறிக்கும். ஆனால் இது ஒரு சிபாரிசு அதிகாரிகள் இன்னும் சொல்லாமல் அதிகளுக்கான மறுபக்கம் உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் உண்மையிலே பார் சம்பந்தமான பிரச்சனை பார்க்கிறது போது நாங்கள் வரும்போது இந்த பாரதம் இயங்கும் நிலையில் இருக்கின்ற போது உண்மையில் ஒரு பிறகு ஒரு பாரதியில் இருக்கின்ற போது அதுக்கு சட்டரீதியான அங்கீகாரத்தை பார்க்கப்பட்டால் இந்த வடிவத்தை எல்லாரும் சேர்த்து வளர்ந்து. அப்போ அதை அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவர்களும் ஒரு கணக்கான ரூபாய் முன்னின்று செய்திருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் வந்து இதுகளை இல்லாமல் கட்டீடு அதனால விட அதுக்கெல்லாம் மீறியும் கூட ஒரு சில பார்கள் பார்த்துருக்கு. ஆனால் இன்னமும் அப்போ அதனால உண்மையிலேயே இந்த பார் நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய போலீஸ் சபைகள் இருக்கின்ற செயலாளர்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இருக்க வேண்டும். அப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்குது.